Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு பட்டர் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் கடிச்சு சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுவரை செய்யலைன்னா கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கினது இல்லைனா வீட்டில் பண்ண அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலுமே ஒருக்கா வந்து அரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது போல் சலிச்சிட்டு அடுத்ததாக அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு பொரிக்கடலை. இதை நல்லா இது போல் பவுடராக அரைச்சிட்டு இதையுமே நம்ம அரிப்புக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதையுமே நம்ம ஒருக்கா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் இந்த மாதிரி கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்சு போல் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பட்டர் சேர்க்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் நல்லா அந்த மாவோடு சேர்ந்து வரணும். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் நல்லா எல்லா மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம அந்த மாவை எடுத்து கையில் வச்சு பிடிச்சோன்னா நமக்கு ஈஸியாக பிடிக்க வரணும். அதுபோல் இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு உடச்சி விட்டாலும் ஈஸியாக உடஞ்சி வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுக்கணும். நமக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுபோல் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து எடுக்கணும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கையை வச்சு அமுத்தி விட்டோன்னா ஈஸியாக உள்ளே போகணும். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு இருக்கணும். தண்ணியோட அளவு நம்ம எடுத்துருக்கிற மாவை பொறுத்து நமக்கு வித்தியாசப்படும். எனக்கு இங்கே ஒரு கப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி இடியாப்ப குழல் எடுத்துக்கலாம். இதில் உள்ள இந்த மாதிரி ஸ்டார் வச்சு வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். சுற்றி வந்து ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பகுதி வர மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவை மூடி வச்சுக்கோங்க, திறந்து வைக்கக்கூடாது. இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது போல் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அது தானாகவே இது போல் கட்டாகி தான் விழும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம சேர்த்ததும் ஸ்பூன் போட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா மேலே ஃப்ளோட் ஆகி கொஞ்சம் அது சலசலப்பு மாறி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா முறுக்கை வந்து திருப்பி போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. பட்டர் முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்து வரக்கூடாது. இது கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இது போல் சலசலப்பு மாறி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு முறுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எதையும் வறுக்க வேண்டாம், எந்த ஷேப்பும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட்டரோட ஃப்ளேவரில் இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் நம்ம சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது போலவே மீதி இருக்கிற மாவுலேயும் முறுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த முறுக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.